ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11வது அத்தியாயத்தினோட முடிவில் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, என்னுடைய எந்த ரூபமாக இருந்தாலும் என்னுடைய இருகரம் கொண்ட சியாமசுந்தர ரூபமாகட்டும், 4 கிரம் கொண்ட நாராயண ரூபமாகட்டும், மற்றும் 1000 தலைகள் 1000 கரங்கள் கொண்ட ஆம், விஸ்வரூபமாகட்டும், எதுவாக இருந்தாலும் காண்பதற்கு பக்தி ஒன்றுதான் அதற்கு தேவையான ஒரு ஒரு தகுதி அப்படின்னு வந்து கிருஷ்ணன் முடிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து வந்து உடனே அர்ஜுனனுக்கு வந்து 12வது அத்தியாயம் தொடர்ந்து வருகின்றது. ஸோ அதில் வந்து முதல் பகுதியில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து அந்த கேள்வி வருகின்றது. கிருஷ்ணா, உருவ வழிபாடு தான் சிறந்தது இருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து அருவத்தையும் வழிபடுகின்றார்களே, இதில் வந்து எது சிறந்தது அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா வந்து அர்ஜுனனுக்கு வந்து உருவ வழிபாடு மேலே தான் அர்ஜுனுக்கு ஈர்ப்பு. அர்ஜுன் வந்து அருவ வழிபாடை விரும்புவதில்லை. இருந்தாலும் ஒரு சிலர் அருவத்தை வழிபடுகின்றார்களே, இதில் வந்து எது சிறந்தது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணகிட்ட வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து பதில் சொல்கிறாங்க. வந்து முதல் 2 ஸ்லோகம் வந்து அன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் போன வாரம். அர்ஜுனன் வினவினான், பக்குவமாக கருத மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர்கள் யார்? எப்போதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபட்டிருப்பவர்களா, அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுபவர்களா? ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணன்ட்டு அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அருவ வழிபாடு வந்து ஏற்கனவே பார்த்தது தான். கிருஷ்ணரை வந்து பரமனை வந்து 3 விதமாக புரிந்து கொள்ளலாம். எப்படி 3 விதமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா வந்து, முதல்ல வந்து அவருடைய அந்த பிரம்மஜோதி, அப்புறம் அவருடைய அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா மற்றும் பகவான் அப்படிங்கிறது வந்து 3 விதமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வந்து பகவானுக்கு வந்து அந்த பிரம்ம ஜோதிங்கிறது வந்து பகவான்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர், அந்த அந்த ஜோதி, அதுதான் வந்து பிரம்மங்கிறது வந்து கிருஷ்ணர்ந்து வரக்கூடிய அந்த ஜோதி. அதுதான் பிரம்ம ஜோதி அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து பரமாத்மாங்கிறது வந்து கிருஷ்ணருடைய ஒரு விரிவாக்கம் சிரோதக்ஷாய விஷ்ணு வந்து கிருஷ்ணன் வந்து விரிவாக்கம் இருந்து ஒவ்வொரு உயிரினத்திலும் பரமாத்மாவாக இருக்கின்றார். அதுக்கு வந்து பகவான். ஸோ பகவான்கிறத வந்து நம்ம வந்து புரிந்து கொண்டால் அனைத்தும் உள்ளடக்கியது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த ஒரு ட்ரெயின் உதாரணம் வச்சு பார்த்தோம், மழை உதாரணம் வச்சு பார்த்தோம், அந்த ஒரு பால் கிடைக்கிறது உதாரணத்தை வச்சு பார்த்தோம். அதுதான் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அதுதான் கிருஷ்ணன் சொல்கிறாரு, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவராக என்னால் கருதப்படுகின்றார்கள். கிருஷ்ணன் வந்து உடனே பதில் சொல்கிறார், மையா வேஷ மனோ ஏ மாம் மனோ ஏ மாம் மனதை என் மீது மனோ ஏன் மாம் நித்தியுக்தா அபாஷத்தை நித்தியுக்தா அபாஷத்தை என் மீது எனது வழிபாட்டில் நித்தியமாக ஈடுபட்டிருப்பவர்கள் எப்படி ஸ்ரத்தையாங்கிறது நம்பிக்கையுடன் பிரயோ தத்தேதஸ் தேமே யுக்தம மதாக அப்படிங்கிறார். ததம மதாக யோகத்தில் வந்து அந்த மாதிரி ஈடுபட்டு நினச்சுன்னா உத்தமமானவர்கள். என் மீது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டீர்கள் மிகவும் பக்குவமானவர்கள் என்னால் கருதப்படுகின்றார்கள். ஸோ கிருஷ்ணன் வந்து தெளிவாக சொல்கிறார், உருவ வழிபாடுகளில் ஈடுபட்டவர்கள் சிறந்தவர்கள் அர்ஜுனா, அதுதான் சிறந்தது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்து வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்ல போகிறாருன்னா, அந்த 3, 4, 5 அந்த 3 ஸ்லோகங்களில் வந்து அருவவாதிகளை பற்றி சொல்லப் போகின்றார். அதுக்கப்புறம் வந்து 6, 7ல் வந்து அந்த உருவத்தை வழிபாடுவார்கள் பக்தர்களை பற்றி அதை பற்றி வந்து சொல்லப் போகிறாரு. அப்புறமாட்டி மீதி வரக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து பக்தர்களை பற்றியது.
அடுத்த பகுதி வந்து அந்த 5 ஸ்லோகங்கள் வந்து கிருஷ்ணர் வந்து 5 நிலையான ஒரு வழிபாடு. கிருஷ்ணர் பக்தி யோகத்தை வந்து 5 முறைகள் பண்ணலாம். அந்த 5 முறைகள் வந்து உயர்ந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ வந்தது அப்படிங்கிறத பத்தி கிருஷ்ணர் சொல்லுவாரு. அடுத்து வந்து அந்த பக்தர்களுக்கு வந்து என்னென்ன ஒரு குணங்கள் இருந்தால் பக்தர்களுக்குள்ள அந்த குணங்கள், சிறப்பான குணங்கள், எந்தெந்த குணங்கள் வந்து கிருஷ்ணரை வந்து ஈர்க்கும்? கிருஷ்ணருக்கு வந்து பக்தர்களை ஈர்க்கக்கூடிய குணங்கள். அத வந்து அந்த கடைசி வரியில சொல்லுவாரு. இப்ப 3வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஏத்வக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கம் அச்சிந்த்யம் ச கூடஸ்தம் அச்சலம் த்ருவம் சந்நியம் ஏந்திரியக்ராமம் சர்வத்ர சமபுத்தயः தே பிரப்னவந்தி மாம் ஏவ சர்வபூத ஹிதே ரதாः. ஆனால் தோற்றமளிக்காததும் புலனுணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்ததும் சிந்தனைக்கு எட்டாததும் மாற்றமில்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர். கிருஷ்ணன் வந்து இங்க வந்து அருவ வழிபாடுகள், அருவ வழிபாடை பற்றி அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஏத்து அக்ஷரம் அநீர்த்த விஷயம். அநீர்த்த விஷயம். ஏத்து அக்ஷரம். அக்ஷரங்கிறது வந்து நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டது, அழிவற்றது, என்றும் மாறாதது, அழிவற்றது. என்றும் அக்ஷரங்கிறது வந்து ஷரங்கிறது வந்து அழியக்கூடியது, அக்ஷரங்கிறது வந்து அழியக்கூடியது. அதே மாதிரி நேரத்தில் நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா நம்மளுடைய புலன்களுக்கு வந்து எதை பார்த்தாலும் வந்து அழியக்கூடியதாக நம்ம பார்த்து பழக்கம். ஏன்னா வந்து நமக்கு தான் ஜடம். ஜடம் எல்லாமே அழியக்கூடியது ஒரு காலத்தில். அக்ஷரங்கிறது வந்து அழிவற்றது. ஏன் அழிவற்றது அது? ஏன்னா அக்ஷரம் வந்து எங்கேருந்து வருதுன்னா வந்து கிருஷ்ணருடைய தேஜஸ். கிருஷ்ணனுடைய அந்த தேஜஸ் தான் வந்து அந்த பிரம்மஜோதி. அப்போ கிருஷ்ணரும் அழிவற்றவர். அப்படிங்கும்போது கிருஷ்ணனிடம் வரக்கூடிய அந்த ஒளியும் அந்த தேஜஸும் அழிவற்றது. அதனால் புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அப்புறம் வந்து என்னது அநீர்தேஷ்யம். அநீர்தேஷ்யங்கிறது வந்து அது வந்து எல்லையற்றது, எங்கும் பறந்து விரிந்திருக்கின்றது, எங்கும் நிறைந்திருக்கின்றது. எல்லை இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கின்றது. அவ்வியக்தம். அவ்வியக்தங்கிறது வந்து தோன்றாத நிலையில் இருக்கின்றது. அது தோன்றிய நிலை, தோன்றாத நிலை. அதில் அந்த ஒரு விதை அப்படிங்கிறது வந்து மரத்தினுடைய தோன்றாத நிலை. அந்த மரம் வெளியே வரும்போது வந்து அது வந்து தோன்றிய நிலை. அது மாதிரி வந்து இந்த இந்த பிரம்மம் பிரம்மங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா வந்து தோன்றாத நிலையில் இருக்கின்றது. அதான் வந்து அந்த பிரம்மஜோதி. பிபாஷத்தை அந்த பிரம்மத்தை வழிபடுவார்கள். அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னா அந்த சர்வத்ரகம் எங்கும் நிறைந்தது. அச்சிந்தியம். அச்சிந்தியங்கிறது வந்து புரிந்து கொள்ள முடியாதது. மற்றும் கூடஸ்தம்ங்கிறது மாறாதது. அச்சலம், சஞ்சலம்ங்கிறது வந்து அப்படியே அசைந்து கொண்டே இருக்கிறது. அச்சலம்ங்கிறது வந்து அசைவற்று இருக்கின்றது. துருவம். துருவம்ங்கிறது நிலையானது. நிலையானது. எட்டு எட்டு விதமான பிரம்மத்தை வந்து அதனுடைய பண்புகள் வந்து 8 விதமான பண்புகள் சொல்றார் கிருஷ்ணர். என்னன்னா தோற்றமளிக்காதது, புலனுணர்விற்கு புலன்களுக்கு அப்பாற்பட்டது, புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டது, அப்புறம் எங்கும் நிறைந்தது, நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாதது அச்சிந்தியம், மற்றும் மாற்றமில்லாதது, நிலையானது மற்றும் அசைவற்றது. அந்த 8 விதமான அ அச்சம். இந்த 8 விதமான பண்புகள் கொண்டது தான் பிரம்மம். பிரம்மம் வந்து இந்த 8 விதமான பண்புகள் கொண்டது. இந்த 8 விதமான பிரம்மத்தை அடைவது வந்து அம் அது வந்து கிருஷ்ணனுடைய ஒரு விரிவாக்கம் தான். இருந்தாலும் அதை அடைவது வந்து அவ்வளோ எளிமையாக அடைய முடியாது. பிரம்மத்தை அடைவதும் கூட கடினமானது தான். ஸோ அந்த பிரம்மத்தை அடைவதற்கு வந்து என்னென்ன தகுதிகள் வேண்டும்? அதனுடைய முன் நிபந்தனைகள் என்ன? பிரம்மத்தை அடைவதற்கு. அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்றார். 3வது ஸ்லோகத்தில் வந்து அந்த 8 விதமான பிரம்மத்தினுடைய பண்புகள். 4வது ஸ்லோகத்தில் வந்து அதை வந்து அடைவதற்கான தகுதிகள் என்ன? அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து முதல்ல சந்நியம்ய இந்திரிய கிராமம் அப்படிங்க. சந்நியமிங்கிறது அடக்கிய. இந்திரியம்ங்கிறது வந்து நம்மளுடைய புலன்கள். நம்முடைய எல்லா புலன்களையும் புலனடக்கம் முதலில் அவசியம். முதல்ல சொல்றது வந்து புலன் கட்டுப்பாடு. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, தே பிராப்னுவந்தி மாம் ஏவ. அவர் நிச்சயமாக என்னை அடைகின்றார்கள். புலன் நோக்கு
புலனை புலனை சர்வத்திர சமபுத்தேக அப்படிங்கிற சர்வத்திர சமபுத்தைங்கிறது வந்து அடுத்து வந்து சமபுத்தேங்கிறது வந்து சமநோக்கு. சமபுத்தைய சமம்ங்கிறது வந்து சமபுத்தைய எல்லாரையும் சமநோக்கில் பார்க்கக்கூடியவர்கள். ஆம், எங்கும் எங்கும் சமநோக்கு உடையவர். எங்குங்கிறது வந்து உயிருள்ளவை உயிரற்றவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சமமாக பார்க்கறது. அவர் தான் வந்து அந்த முன்னாடி வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 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 பெபிள், ஒரு கல்லுனாலும் சரி, ஒரு தங்கம்னாலும் சரி, எல்லாத்தையும் சமமா பார்க்குறாரு. அதே மாரி ஒரு பிராமணர், ஒரு யானை, ஒரு மாமிசம் மாமிசத்தை உண்பவர், அப்புறம் ஒரு நாய், எல்லாத்தையும் சமமா பார்க்குறவர்ன்னு சொல்லும்போது, அது மாரி அவர் தான் வந்து எங்கும் ம் சர்வத்திர சமபுத்தைக அப்படிங்கிறார். தே பிராப்னுவந்தி மாம் ஏவ. அவர்களும் வந்து என்னை நிச்சயமாக அடைகின்றார்கள் அப்படிங்கிறார். அப்புறமா இன்னொன்னு சொல்லணும். சர்வபூத்த ஹிதே அப்படிங்கிறார். சர்வபூத்த ஹிதே ரதா. எல்லா சர்வபூதம்ங்கிறது எல்லா உயிரினங்கள். எல்லா உயிரினங்களிலும் நன்மைகள். எல்லா உயிரினங்களும் நன்மைகளிலும் ஈடுபடுபவர்கள். எல்லா விதமான நன்மையில் ஈடுபடுபவர்கள். அ நம்மளுடைய தகுதி என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர், புலன்களை கட்டுப்படுத்துவது, எல்லாரிடமும் சமமாக இருப்பது, மற்றும் அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபடுவது. இந்த 3 விதமான தகுதிகள். தகுதிகள் உள்ளது இந்த பிரம்மத்தை வழிபடுவதற்குரிய தகுதிகள். அவர்களும் வந்து என்னை வந்து அடைகின்றார்கள் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இங்க வந்து என்ன அடைகின்றார்கள் அப்டின்னா வந்து, பக்தர்களும் கிருஷ்ணரை அடைகின்றார்கள், அவர்களும் என்ன அடைகின்றார்கள் அப்டின்னா வந்து நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். ஆனா இங்க வந்து என்ன அடைகின்றார்கள் கிருஷ்ணர் சொல்றது வந்து பிரம்மத்தை கூறுகின்றார். ஏன்னா பிரம்மம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணனுடைய அந்த தேஜஸ் தான் வந்து அந்த பிரம்மம். அப்படிங்கும்போது வந்து கிருஷ்ணருக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு விதத்தில் பார்த்தால் அம் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவதால் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்வது போன்று தான். வந்து நம்ம வந்து அந்த பால் உதாரணம் பார்த்தோம். அந்த பால வந்து பார்த்தாலும் வந்து பாலுடன் தொடர்பு கொள்வது தான். தொட்டு பார்த்தாலும் வந்து கிருஷ்ணருடன் பாலுடன் தொடர்பு கொள்வது தான். ஆனா அதனுடைய முழு பலன் வந்து குடிக்கும்போது தான் கிடைக்கின்றது. அப்போதும் தொடர்பு தொடர்பு இருக்கின்றது. 3லுமே பாலுடன் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் அதனுடைய முழு பலன் எப்ப கிடைக்கின்றது அப்படின்றால், அதை அருந்தும்போது தான் கிடைக்கின்றது. அதே போன்று தான் வந்து கிருஷ்ணர் வந்து இங்க வந்து பிரம்மஜோதியை என்னை அடைகின்றார்கள் அப்படிங்கிறது அவங்க வந்து பிரம்மத்தை அடைகின்றார்கள். கிருஷ்ணனுடைய அந்த பக்தர்கள் போன்று அதை அடைவதில்லை. அந்த ம் த அதுவும் வந்து எப்ப எப்போ வந்து அடைய முடியும் அப்படின்னா வந்து, அந்த மாரி பிரம்மத்தை அடைந்த பிறகும் கூட பற்பல பிறவிகள். பகுனாம் ஜென்மமாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யந்தே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. ஏன்னா வந்து பற்பல பிறவிகள், பற்பல பிறவிகள், பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக, எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகின்றான். என்னிடம் சரணடைகிறான். இது வந்து கிருஷ்ணரிடம் நேரடியாக சரணடைகிறது. அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. பகுனாம் ஜென்மா மந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சா மகாத்மா சு துர்லபக. துர்லபக அப்படின்னு. ம். அதே மாரி வந்து அந்த அதை பிரம்மத்தை அடைவதும் எளிது கிடையாது. பிரம்மத்தை அடைவதும் வந்து ம் கடினமான விஷயங்கள் தான். அதை வந்து அதை மறைமுகமாக கிருஷ்ணரை அணுக முயற்சித்தாலும், புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். எல்லார்களுக்கும் வந்து அ நன்மை தரும் செயல்களை செய்ய வேண்டும். ம் மற்றும் வந்து பகவான் கிருஷ்ணரையும் அணுக வேண்டும். கிருஷ்ணரை வந்து பிரம்மஜோதியில அணுகுவது கிருஷ்ணனுடைய அணுகுவது போன்றது தான். அதற்கு முன் வந்து அந்த மாரி தவங்கள், கட்டுப்பாடுகள் வந்து ஏராளமாக இருக்கின்றது. அதுவும் வந்து அவங்க வந்து பின்பற்ற வேண்டும். அப்புறம் அதுக்கு அடுத்த செயல் பரமாத்மாவ அணுகுவதற்கும் அதுவும் அதான் முக்கியம் தான். பரமாத்மா அணுகுவதற்கு வந்து அம் ம் ம் அந்த அந்த நம்மளுடைய புலன்கள் உண்பது, பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது, இயங்குவது மற்றும் அனைத்து புலன் சார்ந்த செயல்கள். அதாவது அந்த துருவ மகாராஜ் வந்து அவர் வந்து பரமாத்மாவ வந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப தியானம் செய்யும்போது வந்து அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றி ஒவ்வொன்றாக நிறுத்திக் கொண்டே வந்தார். கடைசி வந்து அவர் வந்து மூச்சுக்காற்றில் மட்டும் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். எந்த உயிர் யார்ட்டயும் பொறாமை கொள்ளக்கூடாது. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வேறுபாடு காணக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாற்றிலும் வந்து ஆத்மாவை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை அடைய வேண்டும். வெளிப்புற தோற்றத்தை அ பார்க்காமல் ஆத்மாவை மட்டும் வந்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை அடைய வேண்டும். இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த முதல்ல வந்து அந்த பிரம்மத்தினுடைய பண்புகளை விளக்குகின்றார். பின்னர் அதை ஈவன் அந்த பிரம்மத்தை அடைவதற்கான தேவையான தகுதிகளை வந்து அவர் வந்து விளக்குகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து அந்த பிரம்மவாதிகள், அருவவாதிகளுடைய நிலை என்ன? அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லப் போறாரு.
क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्त हि हदिर्दुःखम् தேகவத்விர் எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையுடன் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்பொழுதும் சிரமமானதாகும். கிருஷ்ணா வந்து தெளிவாக சொல்லிட்டார் இந்த ஸ்லோகத்தில். கிளேஷங்கிறது வந்து கடினம், அதுவும் சும்மா கிளேஷம் கிடையாது. என்ன சொல்றாரு? அதிகத்திரக அப்படிங்கிறது இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா அப்படிங்கிறார். தேஷாம் எது தேஷம் அவ்வியக்த ஆசக்த சேதசாம் எவர்களுடைய மனம் வந்து அருவத்தில் பற்று கொண்டுள்ளதோ, அருவங்கிறது தோன்றாது, அதான் அவ்வியக்தங்கிறது இந்த அருவம், அசக்தங்கிறது பற்று கொண்டது. எவர்களுடைய மனம் அவ்வியக்தில் பருவத்தில் பற்று கொண்டிருக்கின்றதோ அவ்வியக்தாகி கதி துக்கம். துக்கம் அப்படின்றார் கிருஷ்ணன். துக்கம் அவர்களுடைய கதி, அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய முன்னேற்றம் வந்து அந்த அருவத்தில் இருக்கக்கூடியவர்களின் முன்னேற்றம் நிச்சயமாக கடினமானது. கடினமானது. தேகபக்தி அவாப்பியத்தை அந்த மாதிரி உடலை உடையவர்கள் வந்து அடையக்கூடியது. அந்த உடலை உடையவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அடையக்கூடியவர்கள், அதாவது மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதை பற்றி அருவத்தை பின்பற்றி அடைவது மிகவும் சிரமமானது. சிரமமானது அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன். ஆனால் வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து இதை வந்து சிரமம் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இதே நேரத்தில் வந்து 9வது அத்தியாயத்தில் வந்து அந்த ரகசியமான அறிவு அதில் வந்து சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்கிறாருன்னா வந்து ராஜவித்திய ராஜகுயம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷ் வகமம் தர்மியம் சுசுக்கம் கிருத்தம் அவ்வியம். சுசுக்கம் கருத்தம் அவ்வியம் அப்படிங்கிற சுசுக்கம் ரொம்ப வந்து பேரின்பமானது அப்படிங்கிறார். பேரின்பமானது, பேரின்பமானது அப்படிங்கிறார் கிருஷ்ணன் வந்து இந்த அந்த அந்த ஒரு அந்த இதை பின்பற்றுவது, அந்த ஒரு கல்வியின் அரசன் பக்தி யோகம். பக்தி யோகம் வந்து மிக ரகசியமானது, தூய்மையானது. அது வந்து அந்த அனுபவத்தை நேரடியாக வழங்குகின்றது. தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக வழங்குகின்றது. இதுதான் வந்து தர்மத்தினுடைய பக்குவ நிலை. இதுதான் பிரத்யக்ஸ்வகமம் தர்மியம். தர்மத்தினுடைய பக்குவ நிலை இதுதான். அது மட்டும் இல்லை, இது வந்து எப்படி அழிவற்றது, பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவது. பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவது அப்படின்னு சொல்லி சொன்னார் கிருஷ்ணர். அதை வந்து அந்த மாதிரி சொன்னார். இப்போ வந்து என்ன சொல்றாரு இங்கே வந்து ஹீஹதிர் துக்கம். துக்கம் அப்படின்றது அது வந்து ரொம்ப பண்ணுறது வந்து சிரமமானது, கடினமானது, துக்கமயமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா வந்து நம்ம வந்து பக்தி தொண்டில் ஈடுபடும்போது வந்து முன்னேற்றம் அடையாவிட்டால் கூட அந்த ஒரு ஆரம்பத்திலே ஒரு இன்பம் கிடைக்கின்றது. இன்பம் கிடைக்கின்றது பக்தி தொண்டில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஒரு மாலை பண்ணாலும் சரி, கிருஷ்ணருடைய கோயிலில் வந்து ஏதாச்சும் ஒரு இந்த பிரசாதம் பண்ணுறதுக்கு உதவி செய்தாலும் சரி, எந்த ஒரு சேவை செய்தாலும் சரி, உடனே நமக்கு வந்து ஒரு இன்பம் கிடைக்கின்றது. அதே நேரத்தில் வந்து வந்து நம்ம வந்து ஒரு பிரம்மம் பிரம்மத்தை வச்சு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க அப்படிங்கும்போது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ரெசிப்ரிகேஷன், அந்த ஒரு பரிமாற்றம், ஒரு பரிமாற்றம் இல்லாதனால வந்து நமக்கு வந்து அது வந்து கடினமாக இருக்கின்றது. அந்த ஒரு இன்ப நிலை வந்து வருவதில்லை. ஆனால் வந்து ஒரு சின்ன சேவை செய்தாலும் சரி, கோயிலுக்கு போய் ஒரு சின்ன சேவை செய்தாலும் சரி, உடனடியாக வந்து நமக்கு வந்து அந்த ஒரு இன்பம் கிடைக்கின்றது. ஏன்னா வந்து அந்த ஒரு பரிமாற்றம் இருக்கின்றது. பரிமாற்றம் இருக்கின்றது. இப்போ பிரபுபதம் வந்து அந்த விளக்கம் விளக்கம் கொடுக்குறாரு. 2 பேருக்கும் என்ன என்ன வித்தியாசம்? அவ்வியக்தத்தை, அந்த பிரம்மத்தை பின்பற்றுபவர்களுக்கும் வந்து அருவவாதிகள் மற்றும் உருவவாதிகள். உருவவாதிகள் 2 பேருக்கும் என்ன வந்து வேறுபாடுகள்? வேறுபாடுகள். அருவவாதிகள் வந்து யாருன்னா முக்காவாசி ஞான யோகிகள். ஞான யோகிகள் ஞானத்தை தேடி தேடி பின்பற்றுபவர்கள். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இது உண்மை அல்ல, இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை அப்படின்ட்டு பிரம்மம் தான் உண்மை அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அந்த நிலையை வந்து கடைசி அடைந்து கொண்டு அதன் மேல் வந்து தியானிப்பவர்கள். அதன் மேல் தியானிப்பவர்கள் அவங்க வந்து அருவவாதிகள். அஹ் அந்த அஹ், உருவவாதிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த பகவானுடைய ரூபம் ரூபம் அர்ச்ச விக்கிரகம், அர்ச்ச விக்கிரகத்தை நோக்கி வந்து தியானிப்பவர்கள். அதன் மேல் வந்து அவங்க தியானிப்பவர்கள். உருவ உருவத்தின் மீது தியானிப்பவர்கள். அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து
புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். உண்பது, பார்ப்பது, ஒன்றாக கட்டுப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு புலனாக கட்டுப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் வந்து உருவவாதிகள் என்ன பண்ண வேண்டும்? புலன்களை கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். இவங்க முழுமையாக கட்டுப்படுத்துவது, இங்க வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துவது ஈடுபடுத்துவது. அவங்க வந்து ஞானத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து பிரம்மத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். உபநிஷதங்களை படிப்பது, பலவிதமான வேதங்கள் என்ன படிப்பது, அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து, 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 படித்து அந்த மாரி வந்து அவங்களுடைய ஞானத்தை, பிரம்மத்தை புரிந்து கொள்வது புரிந்து கொள்வது. ஆனால் பக்தர்கள் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, பக்தியின் மூலமாக சிறிது சிறிதாக கிருஷ்ணரை தெரிந்து கொள்வது. வந்து முதல் தொடக்கம் வந்து நாமஜெபம் செய்வது. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. அதன் மூலமாக நாமஜெபம் செய்வது. ஆம், பக்தர்கள் குரு குரு மற்றும் குருவின் மூலமாக கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது. அதே மாதிரி வந்து நவநீத பக்தி. கிருஷ்ணரை பற்றி கேட்பது, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அந்த பிரசாதத்தை உண்பது. அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவதன் மூலமாக கிருஷ்ணரை பற்றி தெரிய வருகின்றார்கள் தெரிய வருகின்றார்கள். வந்து அதை வந்து ம் நமக்கு நம்முடைய இயற்கைக்கு மாறுபட்டது. நம்ம வந்து அருவவாதி வந்து நம்மளுடைய இயற்கைக்கு மாறுபட்டது. ஏன்னா வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே பாருங்க, யாருக்காவது நம்ம சேவை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். நம்ம யாராவது ஒருத்தங்க வந்து யாருக்குமே நான் சேவை செய்ததில்லை. அப்படி சொல்லி வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது. எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம யாருக்காவது சேவை ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன விதத்திலோ, பெரிய விதத்திலோ ஆம் தத் யாராவது நம்மளுடைய உறவினர்களுக்கோ, நம்மளுடைய குடும்பஸ்தர்களுக்கோ ஒவ்வொரு நாளும் சேவை செய்து கொண்டு தான் இருக்கோம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய இயல்பு இயல்பு. அது மாரி வந்து அதே போன்று வந்து நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்தல் நம்மளுடைய இயல்பு. ம். அதனுடைய வழி வந்து அதே மாரி அந்த அருவத்தை பின்பற்றக்கூடிய வழி மிகவும் கடினமானது. கடினமானது. ஏன்னா வந்து அது வந்து ஒரு நேரடி தொடர்பு கிடையாது. நேரடி தொடர்பு இல்லாதனால வந்து வந்து ஒரு ரெசிப்ரோகேஷன் அது கிடையாது. ஆனா வந்து அ அந்த உருவத்தை வழிபடுபவர்கள் சுசுக்கம். கொஞ்ச நாளத்திலே வந்து சின்ன ஒரு சேவை செய்தாலும் கூட வந்து ஒரு இன்பம் கிடைக்கின்றது இன்பம் கிடைக்கின்றது. அந்த அருமவாதிகளுடைய வழி தன்னுடைய முயற்சியாலானது. முழுக்க முழுக்க தன்னுடைய முயற்சி தன்னுடைய முயற்சி. ஆனால் வந்து உருவத்தை வழிபடுபவர்கள் வந்து ம் கிருஷ்ணரை சார்ந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணரை சேர்ந்திருக்கின்றார்கள். ஏன் அப்டின்னா வந்து கிருஷ்ணர் வந்து மாயையிலிருந்து விடுபடுகின்றார். ஏன் விடுபடுகின்றார்கள்? விடுவிக்கின்றார். ஏன் விடுவிக்கின்றார்? இந்த வழி வந்து கிருஷ்ணரால் வந்து பரிந்துரைக்கப்பட்டது. அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து எப்பொழுதுமே வந்து நம்மளுடன் ஒரு அன்பு இருக்கின்றது அன்பு இருக்கின்றது. அந்த அன்பின் மூலமாக, அவருடைய காரணமற்ற கருணையின் மூலமாக கிருஷ்ணரே வந்து நேரடியாக வந்து நம்மை வந்து மாயையிலிருந்து விடுவிக்கின்றார். அதுதான் வந்து இந்த அசெண்டிங் ப்ராசஸ், டிசெண்டிங் ப்ராசஸ். அசெண்டிங் ப்ராசஸ்ங்கிறது வந்து அந்த மேலேருந்து வர்றது. அந்த அந்த மேலேருந்து வரக்கூடிய அத அதை அதை நம்பி இருக்கின்றது. இன்னொன்னு வந்து இந்த கீழ இருக்கிறது போறது வந்து தன்னுடைய முயற்சியால விடுறது. அதான் இந்த அ அ பூனை. பூனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி அதனுடைய குட்டிய தூக்கிட்டு போகும் அப்படின்னு பார்த்தா வந்து அதை வந்து கவ்விக்கொண்டு வாயால் கவ்விக்கொண்டு அதனுடைய பூனைக்குட்டிய தூக்கிட்டு போகும். அது வந்து பூனை வந்து நம்ம அப்ப வந்து அந்த பூனைக்குட்டி வந்து முழுக்க முழுக்க வந்து சரணடைந்திருக்கின்றது. அதுதான் வந்து அந்த பூனைக்குட்டியின் நிலை. ஆனா குரங்கு எப்படி இருக்கும்? குரங்கு வந்து தன்னை தாயை வந்து தானே கட்டியிருக்கும். தன்னுடைய முயற்சியில் இருக்கு. அது வந்து அப்போ வந்து அது வந்து ஒவ்வொரு நேரமும் வந்து பயந்து பயந்து பிடிச்சிட்டே இருக்கும். நம்ம விட்டுருவோமோ விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து வித்தியாசம். அந்த அருவவாதிகள் வந்து அந்த குரங்கு குட்டி போன்றவர். உருவவாதிகள் வந்து அந்த பூனைக்குட்டி போன்றது. முழுக்க முழுக்க வந்து கிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணையில் தாங்கியிருக்கின்றார் தாங்கியிருக்கிறார்கள். அப்புறம் வந்து அவங்களுடைய புரிதல். புரிதல் என்ன மாரி புரிதல் இருக்கும் அப்டின்னா வந்து, அவங்க வந்து என்ன புரிந்து கொள்வாங்கன்னா, பகவானை பற்றி அந்த அருவவாதிகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பகவானுக்கு வந்து எந்த குணமும் இல்லை. எந்த குணமும் இல்லை. நிர்குண நிர்குணம் அப்டிம்பாங்க. நிர்குணம்ங்கிறது எந்த ஒரு குணமுமே இல்லை. அது வந்து அப்படியே ஒரு குணமற்றவர், அ எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாதவர். அந்த மாரி ஒரு ஒரு புரிதல்ல வந்து இருக்காங்க. ஸோ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நமக்கே இந்த மாரி ஒரு குணங்கள் இருக்கும்போது வந்து பகவான் குணங்கள் இல்லாம இருப்பாரு அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை அது ஒரு நம்ப முடியாத விஷயம். ஒரு ஜடம் போன்று அப்படின்னா வந்து அது அது வந்து ஒரு பொருந்தவே இல்லை பொருந்தவே இல்லை. அப்படிங்கும்போது வந்து அவங்க வந்து அ நம்மளுடைய குணங்களை விட பகவானுடைய குணங்கள் உயர்ந்து தான் இருக்க முடியுமே தவிர, தாழ்ந்து இருக்க முடியாது. பிரம்மத்தை ம் வணங்குபவர்கள்னு சொன்னா வந்து அவர் வந்து நிர்குணம் நிர்குணம் அப்படிம்பாங்க. பகவானை வணங்குபவர்கள் சகுனம்.
அதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உருவம் இருக்கின்றது, குணங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது வந்து ஆம், புரிந்து கொள்பவர்கள். புரிந்து கொள்வார்கள். அப்புறம் வந்து அந்த அந்த பிரம்மம் வந்து எங்கும் அச்சிந்தியம். பகவானும் அச்சிந்தியம் தான். ஆனால் வந்து பகவானை வந்து புரிந்து கொள்வதற்கு வந்து ம் ம் பக்தர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்யலாம். அதுதான் வந்து அர்ஜுனன் வந்து இந்த விஸ்வரூபத்தை கிருஷ்ணருக்கு காண்பிக்க சொன்னது வந்து அவரை புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சி. அது மாரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரு அவர் வந்து அச்சிந்தியம். புரிந்து கொள்ள முடியாதவர் இருந்தாலும் சரி, புரிந்து கொள்ள ம் அவர்கள் வந்து ஒவ்வொருவருடன் பேசிக்கொண்டும், மற்றவர்களிடம் வந்து பழகிக்கொண்டும், பக்தர்களுடன் பரஸ்பரத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். பிரம்மன் வந்து எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றது. பகவான் வந்து தன்னுடைய சக்தியின் மூலமாக எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார். தன்னுடைய சக்தியின் மூலமாக. அவருடைய சக்தி தான் வந்து பரமாத்மா மற்றும் பிரம்மம். அவருடைய சக்தியின் மூலமாக ஏன்னா 2 விதமான சக்தி தான் இருக்கின்றது. என்ன விதமான சக்தி? ஒன்று வந்து ஆம் ம் அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி. அ அந்த 2 விதமான சக்தி தான். அந்த அந்த சக்தியின் மூலமாக பகவான் வந்து எங்கும் வந்து நிறைந்திருக்கின்றார். 2மே வந்து மாறுதல் கிடையாது. 2மே வந்து மாறுதல் கிடையாது. அ ந நிலையானது. எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அழிவற்றது. ஏன்னா அதுதான் நம்ம பார்த்தோம். ஏன்னா வந்து பிரம்மம் ஏன் அழிவற்றது அப்டின்னா வந்து பிரம்மம் வந்து கிருஷ்ணனிலிருந்து வரக்கூடிய தேஜஸ். கிருஷ்ணன் அழிவற்றவர்னால பிரம்மம் வந்து அழிவற்றது. ம். அப்பம்போது வந்து அவருடைய பிரம்மத்தை புரியும்போது வந்து பிரம்மத்தினுடைய அந்த ஐஸ்வரியங்கள். ஐஸ்வரியங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. அந்த பிரம்மம்ங்கிறது வந்து ஒரு லைட்டுங்கும்போது வந்து அதனுடைய ஐஸ்வர்யம் என்ன? அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஆனா வந்து அதே மாரி பகவானுக்கு வந்து என்னென்ன குணங்கள் இருக்குங்களா? அவருடைய அ அந்த 6 விதமான குணங்கள் பார்த்துருக்கோம். அவருடைய புகழ், அவருடைய அ த அந்த வலிமை மற்றும் அவருடைய அந்த செல்வம், அ அவருடைய சக்தி அந்த மாரி ஒரு 6 குணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 6 குணங்கள் வந்து பகவானிடம் வந்து முழுமையாக இருக்கின்றது. ம். அப்புறம் என்ன ஆகுது? அந்த பிரம்மத்தை வந்து புரிந்து கொள்ளாட்டி வந்து அவர்கள் வந்து அவ்வளவு நாள் வந்து அவர் முயற்சி செய்து. அந்த பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்ய வேண்டும். அந்த மாரி முயற்சி செய்யும்போது வந்து முயற்சியில வந்து கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க 2 பேர். நான் தான் பிரம்மம். எனக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தா வந்து, அது முழுமையான புரிதல் கிடையாது. பிரம்மம் வந்து தன்னை விட உயர்ந்தது அப்படிங்கிறத வந்து அ புரிந்து கொள்வது. அந்த ஒரு முழு அ புரிதலுக்கு வர வேண்டும். அந்த மாரி புரிதல் இல்லாட்டி வந்து அந்த முயற்சி அனைத்தும் வீணானது. ஆனால் வந்து பகவானை முயற்சிப்பவர்கள் வந்து அ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சிறிது முன்னேற்றம் அடைந்தால் கூட போதும். அதான் அர்ஜுன் வந்து கேட்பான். கிருஷ்ணா இந்த மாரி வந்து யாராவது ஒருத்தங்க வந்து நம்பிக்கையுடன் பக்தி யோகத்தில் ஈடுபடுவார்கள். அதை வந்து முடிக்காவிட்டால் வந்து என்ன ஆகும்? அ இந்த பிறவியில் வந்து முழுநிலையை அடையாவிட்டால் என்ன ஆகும்? வந்து கிருஷ்ணர் வந்து தெளிவா சொல்லுவார். அர்ஜுனா அவர்கள் வந்து எங்கு விட்டார்களோ அங்கிருந்து தொடருவார்கள் அப்படிம்பாரு. அந்த மாரி வந்து பிரம்மத்தை வணங்குபவர்களுக்கு வந்து அந்த மாரி கிருஷ்ணர் சொல்லல. அம் இன்னொன்னு பார்த்தா வந்து இந்த பிரம்மனுக்கும் பகவானுக்கும் உள்ள வந்து கிருஷ்ணருக்கு வந்து சச்சிதானந்த விக்கிரக அப்படிங்கிறது. சச்சிதானந்த விக்கிரக. நம்மளும் வந்து ஆத்மாவும் சச்சிதானந்த, கிருஷ்ணன் சச்சிதானந்த. கிருஷ்ணருக்கு வந்து இந்த விக்கிரகங்கிற ஒரு இது இருக்கு. பட் நம்மளும் சச்சிதானந்த தான். சத்துங்கிறது வந்து அழிவற்றது. அழிவற்றது. திவ்யமானது, அழிவற்றது. எப்பொழுதும் இருக்கக்கூடியது. சித்துங்கிறது வந்து அந்த அ அ ஞானம். அந்த ஒரு அறிவு. அப்புறம் கடைசி வந்து அந்த க ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது வந்து ஆனந்தம். 3ம் இருக்கு. பிரம்மத்தை வணங்குபவர்களுக்கு வந்து 2 விதத்தை தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். பிரம்மம் வந்து அழிவற்றது. அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம். அந்த 2 மட்டும் தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு ஆனந்தம். அந்த ஒரு ஆனந்தத்தை அடைய முடியாது. சுசுக்கம் வந்து எப்போ வருகின்றது அப்புட்ன்னா வந்து, எனக்கு சேவை செய்யும்போது தான் வருகின்றது அர்ச்சனா அப்படிங்கிறார். பகவானை வழிபடுபவர்கள் வந்து 3யுமே புரிந்து கொள்கின்றார்கள். சத் நிலையானது, சித் அதைப் பற்றிய ஞானம், ஆனந்தம். ஆனந்தத்தையும் அடைகின்றார்கள். அதனால வந்து உருவ வழிபாடு, அருவ வழிபாடுல வந்து எது சிறந்தது அப்டின்னா வந்து, ம் ம் உருவ வழிபாடு தான் சிறந்தது. உருவ வழிபாடு தான் சிறந்தது. அதத்தான் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு? இந்த ஸ்லோகத்தில வந்து அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது எப்பொழுதும் சிரமமானதாகும். அவருடைய வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். அ "ஈகதிர் துக்கம். துக்கமானது அர்ஜுனா" அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. ம் மறுபடியும் அது இது.
அந்த பக்தர்கள் வந்து எப்படி கிருஷ்ணரை பார்க்குறாங்க? உருவ வழிபாடு உருவ வழிபாடுன்னு சொல்கிறீங்களே வந்து, பக்தர்கள் வந்து எப்படி வந்து இந்த உருவ வழிபாடு சொல்றீங்களா? ஏன்னா வந்து நம்ம வந்து பலவிதனால வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உடலை பற்றி நினைச்சிட்டே இருக்கோம். உடலை பற்றி நினைச்சிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து எப்படி வந்து பக்தர்கள் வந்து உருவ வழிபாடு மேற்கொள்கின்றார்கள்? அ அப்படின்னா வந்து ஏன்னா வந்து நம்ம கிருஷ்ணருடைய உருவத்தை எங்கும் பார்க்க முடியவில்லை அப்படின்னா வந்து, அதுக்கு எப்படின்னா வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அர்ச்சக விக்கிரகத்தின் மூலம் இருக்கின்றார். அர்ச்சக விக்கிரகம் வந்து கிருஷ்ணருடைய வந்து அதிகாரப்பூர்வமான தோற்றம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து, இப்போ வந்து ஆமா. இப்பலாம் இருக்கா என்னன்னு தெரியல. தபால் பெட்டி. நம்ம முன்னாடிலாம் வந்து ஒரு முக்கியமான சந்திகள்லாம் வந்து தபால் பெட்டி இருக்கும். அந்த தபால் பெட்டியில வந்து தபால போட்டா வந்து என்ன ஆகும்? அது வந்து அந்த அந்த ஒரு மெயின் போஸ்ட் ஆஃபீஸ். மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போய் சேர்ந்துரும். மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துரும். அ அது வந்து அதிகாரப்பூர்வமான பெட்டி. நான் வந்து எங்கெங்க வந்து சிவப்பு பெட்டி இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்து, அங்கங்கலாம் வந்து நான் தபால் போட்டேன்னா, போய் சேராது. எங்கெங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த மாரி இதெல்லாம் வந்து இங்கேருந்து போட்டிங்கன்னா வந்து மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும் அப்படின்னா வந்து, அந்த மாரி பெட்டி. ஸோ விக்கிரக வழிபாடுங்கிறது வந்து அந்த மாரி. ஏன்னா வந்து கிருஷ்ணர் தன்னுடைய கருணையினால் வந்து விக்கிரக உருவத்தில் இருக்கின்றார். அந்த விக்கிரக உருவத்திற்கு சேவை செய்யும்போது வந்து, அது வந்து எப்படி வந்து தபால் பெட்டியில இருக்கிறது வந்து அந்த முக்கிய அந்த அந்த மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் போய் சேருதோ, அதுபோலவே வந்து அந்த உருவத்தை வழிபாடு கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தை வழிபடும்போது வந்து, அது வந்து அந்த இது அந்த தபால் பெட்டி கிருஷ்ணரை வந்து முழுமையாக போய் வந்து சேருகின்றது சேருகின்றது. அதை வந்து நம்ம வந்து விக்கிரகத்தை வழிபடும்போது வந்து பகவானிடம் நேரடியாக தொடர்பு கொள்வது. நேரடியாக தொடர்பு கொள்வது. ஏன்னா வந்து அவருடைய கருணையின் மூலமாக வந்து கல்லுலயோ, மரத்திலயோ இல்லாட்டி வந்து அந்த ஓவியம் போன்ற மாரி இந்த பௌதீக குணங்கள் மூலமாக வந்து தோற்றளிக்கின்றார். தோற்றமளித்தாலும் கூட வந்து அது வந்து அவருடைய உண்மையான ரூபம். உண்மையான ரூபம். அது வந்து பௌதீகமானது அல்ல. பௌதீகமானது என்பது. ஆம். இதுதான் வந்து அந்த கிருஷ்ணர் வந்து அந்த த பிரபுபதா வந்து விளக்கம் கொடுக்கின்றார். இந்த ஆர்வவாதிகளுக்கும், உருவவாதிகளுக்கும் உள்ள விளக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து இது வந்து மிகவும் கடினமானது கடினமானது அப்படின்ட்டு 2 பேர்களுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னு. அடுத்த அடுத்த 6, 7வது ஸ்லோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து பக்தி யோகத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லப் போறார். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியத்யஸ்ய மத்பராः அனன்யேனைவ யோகேன மாம் தயாயந்த உபாசதே தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நாசிராத் பார்த்த மையாவேஷித சேதசாம். ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காகத் துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகின்றார்களோ பிருந்தாவின் மகனே அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கின்றேன். உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கின்றேன். ஏத்து சர்வாணி கர்மாணி ம். ஏத்து சர்வாணி கர்மாணி அது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்ல வந்து ஆ, எல்லாவற்றையும் வந்து துறப்பது மட்டும் கிடையாது. துறப்பது மட்டும் கிடையாது. அந்த துறந்து வந்து இதை என்ன பண்ண வேண்டும்? எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும். என்னிடம் பற்றுதல் கொள்ள வேண்டும். என்னிடம் அது வந்து கிருஷ்ணன் வந்து இது வந்து துறக்க மட்டும் சொல்லல கிருஷ்ணன். எல்லாத்தையும் வந்து துறந்துருங்க மட்டும் சொல்லல. அதை வந்து எனக்கு அர்ப்பணி அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். ம். இதுதான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து து து துறவறம்ங்கிறது மட்டுமே வந்து போதுமானது கிடையாது. போதுமானது கிடையாது. அதுதான் அருவவாதிகள் பண்ணுவது. அருவவாதிகள் வந்து புலன்களை வந்து முழுக்க முழுக்க கட்டுப்படுத்துவது. கிருஷ்ணன் வந்து அந்த மாரி சொல்லல. கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா வந்து, "எனக்கு அர்ப்பணி" அப்படிங்கிறாரு. என்னிடம் வந்து செயல்களை எனக்காக துறந்துரு அப்படிங்கிறார். செயல்கள வந்து சும்மா துறக்காத, எனக்காக துற அப்படின்னா வந்து கிருஷ்ணருக்காண்டி செயல்படு, செயல்படு. மயி சந்நியஸ்ய என்னிடம் துறந்து, என்னிடம் துறந்து. ஆனால் வந்து என்ன சொல்றாரு? மத்பராக. மத்பராகங்கிறது வந்து என்னிடம் பற்றுதல் கொள், பற்றுதல் கொள். அனன்யேன பிறல்லாது. மறுபடியும் அனன்ய. கிருஷ்ணன் வந்து அனன்யனங்கிறது பலமுறை உபயோகிக்க வார்த்தை. யோகேன அந்த பக்தி யோகத்தின் முயற்சியினால் அனன்யனங்கிறது வந்து நமக்கு தெரியும். அனன்ய பக்தி, அனன்ய பக்தி. அ மாம் தயா எந்த உபாசத்தே. மாம் என் மீது என் மீது தியானித்து வழிபட வேண்டும். வழிபட வேண்டும் அப்படிங்கிறார். க க அந்த மாரி வழிபட்டா என்ன ஆகும்?
அந்த மாரி வழிபட வேண்டும். ஏன்னா வந்து அந்த மாரி வழிபடுற வந்து மிகவும் வந்து எளிமையானது. அந்த மாரி வழிபடுறதுக்கு என்ன என்ன ஒரு ஆகுங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து 6வது ஸ்லோகத்தில சொல்றாரு. 7வது ஸ்லோகத்தில வந்து அந்த மாரி வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அப்படிங்கிறது வந்து 7வது ஸ்லோகத்தில சொல்றாரு. தேஷாமகம் சமுத்தர்த்தக அப்படிங்கிறார். சமுத்தர்த்தக அப்படிங்கிறார். என்ன பண்றாரு அப்படின்னா, தேஷாமகம் அவர்களை நான் சமுத்தர்த்தக விடுதலை செய்கின்றார். எங்கிருந்து விடுதலை செய்கின்றார்? மிருத்யு சம்சார சாகராத் அப்படிங்கிறார். மிருத்யு சம்சார சாகராத். எதிலிருந்து விடுதலை செய்கின்றார்? மிருத்யுங்கிறது வந்து மரணம். சம்சாரங்கிறது வந்து அந்த ஜட இருப்பு. சம்சார சக்கரம். பிறப்பு, இறப்பு, பிறப்பு, இறப்புங்கிறது சுற்று சுற்று அந்த ஜட உலகில் சுழல்வது. அதுதான் சம்சாரம். அந்த சம்சார சாகராத். அந்த கடல், அந்த பெருங்கடல், பெருங்கடல் சம்சார கடலிலிருந்து அந்த மரணத்திலிருந்து நான் வந்து உன்னை விடுவிக்கின்றேன். விடுவிக்கின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஏன்னா வந்து இந்த இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே வந்து ஜட உலகில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அதில வந்து எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. ஆனா வந்து அதை விட்டு அ நான் வந்து உன்னை காப்பாற்றுகின்றேன் அர்ஜுனா, விடுதலை கொடுக்கின்றேன். அப்ப நான் வந்து கிருஷ்ணனுடைய உலகத்திற்கு செல்லும்போது வந்து, அங்க வந்து மரணம் கிடையாது. மரணம் கிடையாது. இந்த மிருத்யு சம்சார சாகராத். அந்த மரணம் மரணம் நேர்ந்த அந்த சம்சார கடலிலிருந்து நான் உன்னை விடுவிக்கின்றேன். விடுவிக்கின்றேன். அப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு விடுவிக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பவாமினா சிராத் பார்த்த அப்படிங்கிறார். நாசிரத் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்து உடனடியாக உடனடியாக சிராத்ங்கிறது வந்து நேரம் நேரம் கழித்து நாசிரஸ்ங்கிறது வந்து நேரமையாகாது அர்ஜுனா அப்படிங்கிறார். நேரமையாக அப்படிங்கிறார். அப்புறம் பவாமி பவாமிங்கிறது வந்து நானே ஆகின்றேன் அப்படிங்கிறார். நானே ஆகின்றேன். ம், கிருஷ்ணா வந்து வந்து சொல்றாருன்னா வந்து இது இது ரொம்ப நாள் ஆகவே ஆகாது கிருஷ்ணா அப்படிங்கிறார். ரொம்ப நாள் ஆகாது. உடனடியாக அப்படிங்கிறார். அ உடனடியாங்கிறது வந்து நமக்கு ஒண்ணே நமக்கு யூசுவலா உடனடியா அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து, அ உடனடியானா வந்து நாளைக்கே கிருஷ்ணர் நம்மள வந்து கூட்டு போயிருவாரா? அ நமக்கு தோன்றது அதுதான். நான் வந்து 10 வருஷமா நான் வந்து நாம ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் வந்து கிருஷ்ணன் என்னைய கூட்டு போல. இருந்தாலும் நான் பக்தியில முன்னேறவே இல்ல. அப்படிங்கிற ஒரு இது நமக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் வரும். எண்ணம் வரும். நான் வந்து அந்த அ ம் அந்த ஒரு நித்தியம் நித்தியம்ங்கிறது வந்து பார்க்கும்போது வந்து உடனடியாக சில பிறவிகள் கூட வந்து உடனடியாகத்தான். ஏன்னா வந்து இந்த கலியுகமே வந்து 4,32,000 ஆண்டுகளானது கலியுகம். கலியுகம் வந்து அவ்வளோ நீண்ட நாட்கள் கொண்டது. அதே மாரி வந்து நம்ம அந்த ச ச துவாபர யுகம், திரேத்த யுகம், சத்தியுகம் எல்லாமே சேர்ந்தா வந்து அந்த நாட்கள் எவ்வளோ நாட்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொன்றும் அந்த 2 மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்கு கொண்டது கலியுகத்தினுடன் தொடங்கும்போது. அவ்வளோ இதில வந்து நம்ம வந்து எண்ணற்ற பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். எண்ணற்ற பிறவிகள். நித்தியமாக இந்த இந்த சம்சார சக்கரத்தில் சுழன்று கொண்டே இருக்கின்றோம். அந்த நித்தியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து, உடனடியாக சில பிறவிகள் கூட வந்து உடனடியாகத்தான். வந்து நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து அதுக்காண்டி வந்து எல்லாருக்குமே சில பிறவிகள் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து கிருஷ்ணன் வந்து மறுநாளே கூட்டு போலாம். அந்த கட்டுவாங்க மன்னர் வந்து ஒரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்த காலத்திலிருந்து அவர் வந்து திரும்பி சென்று விட்டார். திரும்பி சென்று விட்டார். அதுதான் வந்து கட்டுவாங்க மன்னரினுடைய நிலை. ஒரு சிலருக்கு வந்து து த இப்ப நாரத முனிவருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காருன்னா, நாரதா இந்த பிறவியில் நீ என்னிடம் வர முடியாது. அடுத்த பிறவியில் வருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து வந்து நம்ம வந்து எண்ணற்ற பிறவிகள் பார்க்கும்போது வந்து, ஒரு சில பிறவிகளும் வந்து உடனடியாக தான். வந்து அழகான உதாரணம் பக்தி ரசாமிர்தத்துல வந்து ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா வந்து, ம் பூ கட்டும்போது வந்து ஒரு சில நேரம் வந்து இதழ்களினால் பூ கட்டுவோம். இதழ்களை வச்சு பூ கட்டுவோம். இல்லாட்டி பூ வச்சுனாலும் கட்டினாலும் வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஊசிய வச்சு நம்ம வந்து அந்த மாரி பூ கட்டும்போது கோர்க்கும்போது வந்து, ஒரு ஊசி வந்து 100 இதழ்கள் 100 இதழ்களை கடப்பதற்கு வந்து எவ்வளோ நாள் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த ஒரு ஒரு ரோஜா பூவ எடுத்துட்டு, அந்த இதழ்களா எடுத்துட்டு 100 இதழ்களை சேர்த்து வச்சு, அந்த ஊசிய விட்டு எடுக்கும்போது வந்து பார்த்தா வந்து, ஒ ஒரு 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் வேணா ஆகலாமே தவிர, ஒவ்வொரு நொடி நொடி பொழுது தான் ஆகும். 100 இதழ்களை வந்து கடந்து செல்வதற்கு. ஆனா வந்து அந்த நொடி பொழுதுல ஊசி என்ன ஆயிடுது? ஒரு இதழ்ல நுழைந்து அடுத்த இதழுக்கு வருகின்றது. அடுத்த இதழ்கள் அடைகின்றது. ஒவ்வொரு இதழ்களிலும் வந்து நுழைந்து வெளியே வந்து 100 இதழ்களை கடந்து வருகின்றது. ஆனால் நம்முடைய நேரத்தை கணக்குப்படி பார்க்கும்போது வந்து, அது வந்து இவ்வளவுதான் நமக்கு நேரம். நம்மளுடைய நேரத்தின்படி. அதே போல தான் இதையும் பார்க்க வேண்டும். நமக்கு வந்து எண்ணற்ற பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். எண்ணற்ற பிறவிகள். இந்த மாரி எண்ணற்ற பிறவிகள் எடுத்திருந்தாலும் கூட,
இங்க வந்து கிருஷ்ணர் வந்து நாசிராத் அப்படிங்கிறது வந்து உடனடியாக உடனடியாக காப்பாற்றுபவன் அப்படிங்கிறத பார்த்தா வந்து அந்த எப்படி வந்து அந்த இதழ்களில் வந்து ஊசி நுழைந்து செல்கின்றதோ 100 இதழ்கள் ஊசி நுழைந்து செல்வதற்கு ஒரு சில வினாடிகள் தான் ஆகப் போகின்றது. அதே போன்று வந்து நாம் வந்து எந்த பிறவியாக இருந்தாலும் வந்து அ ம ஒரு சில பிறவிகளில் விடுபட்டு மீண்டும் விடுதலை பெற்று சென்றாலும் கூட, அதுவும் வந்து உடனடியாக நிறைவதுதான். உடனடியாக நிறைவதுதான். கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றார்ன்னா, ஏன்னா அது வந்து நம்மளுடைய கையில் இல்ல. 6வது ஸ்லோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, "நீ என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்?" அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? "எல்லா செயல்களையும் எனக்காக துறக்க வேண்டும். பிறழாமல் என் மீது பக்தி செலுத்த வேண்டும். எனது பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். எப்பொழுதும் என் மீது தியானத்தை செய்ய வேண்டும். என்னுடைய மனதை என்னில் நிறுத்த வேண்டும்." அந்த மாரி வழிபடுவது. அது வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து சொல்றாரு. அப்படி பண்ணா கிருஷ்ணன் என்ன செய்வேன் அப்படிங்கிறத வந்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அ அ அவர்களை பிறப்பு, இறப்பு எனும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கின்றேன். நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ம். ஏன்னா வந்து சொல்றாரு, "மயி ஆவேஷித சேதசாம்." ம். எல்லா எல்லாவதையும் என்னில் நிலைபெற வேண்டும். மயி மறுபடியும் வந்து என் மீது, என் மீது நிறைபெற வேண்டும். என் மீது பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறார். இதுதான் வந்து அந்த அ கிருஷ்ணர் வந்து போன ஸ்லோகத்துல 2 ஸ்லோகத்துல 3 ஸ்லோகத்துல வந்து ஞான யோகத்தை பற்றி சொன்னார். அருவவாதிகளை பற்றி. அருவவாதிகள சொல்லும்போது வந்து அப்போ வந்து உடனடியாக நான் காப்பாற்றுகின்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லவே இல்ல. கிருஷ்ணர் சொல்லவே இல்ல. வந்து உடனடியாக நான் காப்பாற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லல கிருஷ்ணர். என்ன சொன்னாரு? துக்கம், துக்கம் அப்படின்னாரு. கடினமானது மற்றும் சிரமமானது அப்படிங்கிறார். இங்க வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறார். நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து உன்னை வந்து சம்சார கடலிலிருந்து நான் காப்பாற்றுகின்றேன் அர்ஜுனா அப்படிங்கிறார். ம். ஏன்னா வந்து அந்த மாரி விடுவிக்கப்படுபவர்கள் வந்து பக்தர்கள் வந்து கிருஷ்ணராலே விடுவிக்கப்படுகின்றனர். ஆனா பக்தர்கள் வந்து மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள். ம், ம். ஏன்னா வந்து பக்தி தொண்டில ஈடுபடுறவங்க வந்து நான் யார்? பகவான் யார்? இருவருக்கும் உள்ள உறவு என்ன? நான் எப்பொழுதுமே வந்து பகவான் வந்து விபு, நான் வந்து அணு. என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார். இறைவன் மிகப்பெரியவர். நான் வந்து அவருக்கு கீழ்ப்படிந்தவன். அந்த மாரி இருக்கக்கூடியவர் வந்து அவருக்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கின்றார். நம்ம வந்து ஒன்று வந்து பகவானுக்கு தொண்டாற்ற வேண்டும், கிருஷ்ணருக்கு தொண்டாற்ற வேண்டும், அல்லது வந்து மாயைக்கு தொண்டாற்ற வேண்டும். இதுக்கு 2க்கு நடுவுல வந்து எதுவுமே இல்ல. நடுவே இல்ல. அதுதான் வந்து நம்மளுடைய இது. அதனால வந்து நம்ம வந்து அந்த பக்தி தொண்டினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு பக்தி தொண்டில் வந்து வந்து பண்ணும்போது வந்து நமக்கு வந்து அ கிருஷ்ணருக்காண்டினுடைய சேவையில் திருப்திப்படுத்தக்கூடிய செயலில் மட்டும் தான் வந்து ஈடுபடுவார். அதுதான் வந்து பக்தி தொண்டு. பக்தி தொண்டு. வேற எந்த ஒரு பலனையும் வந்து பக்தர்கள் அடைவதற்கு விரும்புவதில்லை. விரும்புவதில்லை. குருட்சேத்திர போர்ல வந்து அர்ஜுன் வந்து கிருஷ்ணனுடைய திருப்திக்காக தான் போரிட்டார். முதல்ல வந்து நான் போரிட மாட்டேன் அப்படின்றது அர்ஜுனுடைய விருப்பம் வந்து அதுதான். அப்புறம் கிருஷ்ணர் சொன்ன உடனே பகவத்கீதை உபதேசம் செய்தவுடன் கிருஷ்ணனுடைய திருப்திக்காண்டி போரிட்டு இருந்தார். அந்த மாரி கிருஷ்ணருக்காண்டி தியாகம் செய்வதால், இந்த பக்தி வழிமுறை வந்து மிகவும் எளிதானது, சுலபமானது. கிருஷ்ணருக்காண்டி நம்ம தியாகம் செய்றோம். நமக்காண்டி பண்ணல. கிருஷ்ணருக்காண்டி பண்றோம். அந்த மாரி வந்து நம்ம வந்து பக்தி தொண்டில் கடமையில் ஈடுபட்டு, அதே நேரத்தில வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. அந்த மாரி வந்து பண்ணும்போது வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நமக்கு வந்து பகவான் வந்து நம் பகவான் வந்து நம்மளுடைய பக்தனை வந்து கவர்ந்து இழுக்கின்றார். கவர்ந்து இழுக்கின்றார். அந்த மாரி இருக்க பக்தனை வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, அந்த கடலில் இருந்து தாமதமின்றி தாமதமின்றி சிராத்துக்கு வந்து தாமதம், நாசிரத்துக்கு வந்து தாமதமின்றி தாமதமின்றி நான், நான் காப்பாற்றுகின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். தானே வெளிப்படுகின்றேன் அப்படிங்கிறார். அவங்க வந்து எந்த விதமான கிரகத்திற்கும் செல்ல முடியும். ஆனா வந்து இந்த மாரி அம் பக் கிருஷ்ணரை வழிபடாமல் வேறவங்களை வழிபடுபவர்கள் வந்து அ தானாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் அவரே வந்து அவரை வந்து ஏற்றுக்கொள்கின்றார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா சொல்றார். நான் வந்து ஏற்கனவே இந்த மாரி ஒரு ஸ்லோகம் பாட்டுருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? "அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஞான பரியுபாசத்தே தேசாம் நித்ய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம்." யோகக்ஷேமம், மகாமியகம். இந்த யோகக்ஷேமம், மகாமியகம் 2 விதத்த நம்ம வந்து நம்ம விரிவா பார்த்துருக்கோம். என்னென்ன பக்தி? அனன்ய சிந்தையந்தாமாம். என்னுடைய ரூபத்தின் மீது, என்னுடைய திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு, களங்கமற்ற பக்தியுடன், அனன்ய களங்கமற்ற பக்தியுடன், தேசாம் நித்ய அபியுக்தானாம். நித்தியம் எப்பொழுதும் என்னை வழிபடுபவர்கள்.
வழிபடுவார்கள். அவர்களுக்கு என்ன செய்தார் கிருஷ்ணர்? யோகக்ஷேமம் பகாமியகம். அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தும், அ இருப்பவற்றை காத்தும் நானே பாவிக்கின்றேன் அப்படிங்கிறார். நானே பாவிக்கின்றேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அ எப்படி வந்து அந்த கிருஷ்ண கவி க க கிருஷ்ண கவி கோசாமி வந்து விளக்கவுரை எழுதும்போது வந்து அவர் வந்து என்ன எழுதுறாருன்னா வந்து, "இது எப்படி கிருஷ்ணர் அவரே வந்து பாவிக்கின்றேன் அப்படிங்கிறாரே! அது இருக்காது" அப்படின்னு சொல்லி வந்து அவர் அடிக்கிறார். உடனே வந்து கிருஷ்ணர் வந்து திரும்ப வந்து கிருஷ்ணரும் பலராமரும் வந்து அவங்களுக்கு வந்து உணவு வந்து குடுக்குறாங்க. நேரடியாக வந்து வழங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த உதாரணம். ம் கிருஷ்ணகவி. அவர் வந்து அந்த 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 பகவத்கீதையில விளக்கவுரை எழுதும்போது கிருஷ்ணர் எப்படி தானே வந்து பாவிக்கின்றார். அதே தான் கிருஷ்ணர் இங்கேயும் குடுக்குறாரு. சொல்றார். "நான் காப்பாற்றுகின்றேன்" அப்படிங்கிறார். "சம்சார கடலில் இருந்து நானே காப்பாற்றுகின்றேன்" அப்படின்னு சொல்லி. அ ஏன்னா அந்த பக்தருக்கு வந்து அந்த ஒரு ஒரு வேதங்களை கிடைத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டுமோ, பிரம்மத்தின் மீது முழுமையாக தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டுமோ, அந்த மாரி வந்து எந்த ஒரு ம் கட்டுப்பாடும் கிடையாது. கட்டுப்பாடும் கிடையாது. அந்த அதான் அந்த வராக புராணத்தில என்ன சொல்லியிருக்குன்னா வந்து, ஒரு பக்தன் வந்து தனது ஆத்மாவை ஆன்மீக லோகங்களுக்கு மாற்றிக்கொள்ள அஷ்டாங்க யோகத்தை பயிற்சிகள் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து மற்றவங்க வந்து அந்த கர்ம யோகத்தை பின்பற்றி ம் புண்ணிய காரங்கள் கர்ம காண்டம் கர்ம காண்டத்தை பின்பற்றி புண்ணிய காரங்களில் ஈடுபடுபவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேற உலகத்துக்கு செல்ல வேண்டும். எனக்கு சூரிய லோகத்துக்கோ, சொர்க்க லோகத்துக்கோ சொர்க்க லோகத்திலே பலவிதமான கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு தேவருக்கும் ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகங்களுக்கு செல்வதற்கு வந்து அவங்க வந்து இந்த மாரி யோக முறையை பின்பற்றுகின்றார்கள். ஆனா வந்து பக்தர்களை விடுவிப்பதற்கு வந்து அந்த பொறுப்பை முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே வந்து ஏற்றுக்கொள்கின்றார். நானே விடுவிப்பவனாக ஆகின்றேன். அப்படிங்கிறது வந்து அவர் வந்து தெளிவா சொல்றார். தெளிவா சொல்றார். அதே மாரி வந்து இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை கூட பார்த்தா கூட வந்து அந்த ஒரு 2 வயசு குழந்தைன்னா வந்து அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. அந்த பூனை உதாரணம் பார்த்த மாரி தான். அதே மாரி தான் அந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தன்னுடைய பெற்றோர்களுடைய ம். பாதுகாப்பான நிலையில் இருக்கின்றது. பாதுகாப்பான நிலையில் இருக்கின்றது. அந்த மாரி இருக்கும்போது வந்து நான் கிருஷ்ணரே வந்து அந்த மாரி ஒரு ஒரு இது குடுக்குறாரு. ஒரு அஷ்யூரன்ஸ். நானே வந்து காப்பாற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லி. நானே வந்து காப்பாற்றுகின்றேன். அந்த கருட வாகனத்தில் விரைந்து வரும். விரைந்து வந்து இடவால்விலிருந்து நானே வந்து உனக்கு விடுதலை கொடுக்கின்றேன். அது நம்ம வந்து கடல்ல விழுந்திருக்கும்போது வந்து எவ்வளோதான் நம்ம ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு நமக்கு நீச்சல்ல வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலும், கடல்ல இருந்து நம்மளால வந்து நீந்தி கடக்கவே முடியாது. கடக்க முடியாது. அப்போ வந்து அங்க யாராவது ஒருத்தங்க வந்து அவரை தண்ணீயிலருந்து தூக்கி விட்டு, கடல்லருந்து தூக்கி விட்டு ஒரு போட்ல ஏத்தி கூட்டு போனா, அவரை வந்து எளிதாக காப்பாற்றப்படுகின்றார். அது மாரி தான் வந்து அ குரு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது வந்து பகவான் வந்து தன்னுடைய பக்தன் ஜட வாழ்விலிருந்து சுலபமாக வந்து அவரை வந்து மீட்கின்றார். மீட்கின்றார். அந்த மாரி வந்து அ நாராயணத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வந்து எப்படி வந்து பலநோக்கு செயல் முறையினாலோ, மனக்கற்பனையினாலோ அறிவை விருத்தி செய்வதால் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி பலநோக்கு செயலில் ஈடுபடுவதோ, மனக்கற்பனையின் மூலமாக அறிவை விருத்தி செல்வதில் ஈடுபடக்கூடாது. எப்படி ஈடுபட வேண்டும்? ஏன்னா வந்து யோக முறைகள், மனக்கற்பனை, சடங்குகள், யாகங்கள், தானங்கள் மற்றும் எல்லா விதத்திலும் அடையக்கூடிய நன்மைகள் வந்து பக்தியின் மூலமாக அடைய முடியும். பக்தியின் மூலமாக அடைய முடியும். அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த ம். வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்யேஷு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரசிஸ்தம் அயேதி தத் சர்வம் இதம் வித்வா யோகி பரம் ஸ்தானம் உப்பைத்தி சாத்தியம் அப்படிங்கிறது. சாத்தியம் எல்லாமே வந்து பக்தி யோகத்தின் மூலமாக வேதங்களை படிப்பது, யாகங்களை செய்வது, தவங்களை மேற்கொள்வது, தானங்களை செய்வது, புண்ணிய காரியங்களை செய்வது அனைத்துமே வந்து பக்தியின் மூலமாக அடைய முடியும். பக்தியின் மூலமாக அடைய முடியும். ம். அந்த நம்ம நாமஜம் செய்வதன் மூலமாகவும், நவநீத பக்தியின் மூலமாகவும் வந்து பக்தன் வந்து ம் பரம இலக்கினை எளிதாக அடைந்து விட முடியும். எளிதாக அடைத்து விட முடியும். பக்தி தொண்டாற்ற வேண்டும். அதுதான் வந்து இந்த இதன் மூலமாக தெரிந்து கொள்வது. புரிந்து கொள்வது. மித்தபடி இல்லாம வந்து நானே புரிந்து கொள்ளப் போகின்றேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வீணான முயற்சி. வீணான முயற்சி. அதில வந்து நம்ம வந்து ஈடுபடாமல் சர்வ வல்லமை படைத்த முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரிடம் தஞ்சமடைய வேண்டும். இதுதான் வந்து உன்னதமான பக்குவ நிலை. ஸ் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் व्रज அகம் தாம் சர்வ பாப்பேய மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக.
அர்ஜுனா, அனைத்து விதமான தர்மங்களையும் துறந்துவிட்டு என்னிடம் சரணடை. என்னிடம் சரணடை. என்னிடம் சரணடைந்தால் பாவங்களிலிருந்து நான் உன்னை காக்கின்றேன். அனைத்து விதமான பாவங்களிலிருந்து நான் உன்னை காக்கின்றேன். அச்சம் கொள்ளாதே, அச்சம் கொள்ளாதே. இது வந்து கிருஷ்ணன் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அ சத்தியம். சத்தியம். நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம். அது ஒன்றுதான் போதும். இதுதான் வந்து இந்த பகுதி. இந்த பகுதியில வந்து கிருஷ்ணன் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த 5 ஸ்லோகங்கள். முதல்ல வந்து பிரம்மத்தை பற்றி விவரிக்கின்றார் கிருஷ்ணர். பிரம்மத்தை பற்றி விவரிக்கும்போது, பிரம்மத்தினுடைய அந்த நிலைகளை பற்றி சொல்கின்றார். பிரம்மத்தினுடைய நிலை. என்னென்ன நிலை? இந்த 8 நிலைகள். தோற்றமளிக்காதது, புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டது, எங்கும் நிறைந்தது, சிந்தனைக்கு எட்டாதது, மாற்றமில்லாதது, நிலையானது மற்றும் அசைவற்றது. அது சொல்றாரு. அப்புறம் அந்த பிரம்மத்தை அடைவதற்கு கூட முன் நிபந்தனைகள் இருக்கு. என்னென்னது? புலன்களை முக்கியமாக அடக்குவது, புலன்களை முழுவதுமாக கட்டுப்படுத்துவது, அப்புறம் வந்து எல்லாவற்றிடம் சமமாக நடத்துவது. உயிரற்றவை, உயிருள்ளவை மற்றும் அனைத்தையுமே எல்லா விதமான உயிரினங்கள், உயிர்வாழிகள் சமமாக நடத்துவது மற்றும் அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபடுவது. அது வந்து முக்கிய தகுதி. அந்த பிரம்மத்தை அந்த மாதிரி இருக்கவங்க இறுதியில் என்ன அடைகின்றார்கள் அப்படின்னாலும் சொல்லி கிருஷ்ணரை நேரடியாக அடைவது கிடையாது. இது வந்து அந்த பிரம்மத்தை அடைகின்றார்கள். ஏன்னா பிரம்மணத்தை தொடர்பு கொள்வதும் வந்து கிருஷ்ணனிடம் தொடர்பு கொள்வதுதான். ஏன்னா பிரம்மம் வந்து கிருஷ்ணனுடைய தேஜஸ். தேஜஸ். அது சொல்றாரு. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து கிளேஷங்கிறது வந்து கடினம், அதிக திரக, மிகவும் கடினம் அப்படிங்கிறார். மிகவும் கடினம். இதனுடைய மிகவும் கடினம் அந்த மாதிரி தோன்றாத, பரமனின் தோன்றாத அருவத்தன்மையுடன் பற்றுதல் கொள்வது. பற்றுதல் கொள்வதே கஷ்டம். ஒரு லைட் மேல வந்து பற்றுதல் கொள்ளுங்க. அப்ப வந்து நமக்கு வந்து பற்றுதல் கொள்வது வந்து ரொம்ப கஷ்டமானது. கஷ்டமானது. அவருடைய வளர்ச்சி வந்து கடினமானது. கடினமானது. துக்கமானது. அந்த மாரி முன்னேற்றம் காண்பது வந்து எப்பொழுதுமே வந்து சிரமமானது. அப்படின்னு அவர் வந்து அ அனுபவவாதிகளினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ அதனுடைய நம்ம வந்து வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத வந்து விரிவா பார்த்தோம். அருவ வழிபாடுக்கும், விருவ வழிபாடுக்கும். ஆனா வந்து பக்தர்கள் வந்து என்ன பண்றாங்க? பக்தர்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து 6வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அந்த பக்தர்கள் வந்து எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து நான் வந்து செயல்களை துறப்பது மட்டுமல்ல, கிருஷ்ணனுடைய செயலில் ஈடுபடுவது. பிறழாமல், எப்பொழுதுமே பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி, எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு, எப்பொழுது என் மீது தியானம் செய்து, தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி, எவரெல்லாம் என்னை வழிபடுகின்றார்களோ, பிதாவின் மகனே, அவர்களை பிறப்பு, இறப்பு எனும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுவனாக நான் இருக்கின்றேன். உடனடியாக காப்பாற்றுகின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொடுக்கிறது நானே காப்பாற்றுகின்றேன். கிருஷ்ணன் வந்து இது வந்து மறுபடியும் வந்து கிருஷ்ணன் வந்து வேற யாரையும் அனுப்புறதில்ல. நானே காப்பாற்றுகின்றேன். அந்த சம்சார சக்கரம், பிறப்பு இறப்பு எனக்கூடிய சம்சார சக்கரத்திலிருந்து நானே காப்பாற்றுகின்றேன். கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு அம், நான் வந்து இந்த மாதிரி காப்பாற்றுகின்றேன் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அருவவாதத்தை வாதிகளுக்கு வந்து சொல்லவில்லை. அருவவாதிகளுக்கு வந்து நானே வந்து காப்பாற்றுகின்றேன், உடனடியாக காப்பாற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. கடினம், துக்கம் அப்படித்தான் சொன்னாரு. சிரமம். ஆனா வந்து உருவவாதிகளுக்கு வந்து என்ன சொல்லன்னா வந்து, நானே வந்து காப்பாற்றுகின்றேன். உடனடியாக காப்பாற்றுகின்றேன் அப்படிங்கிற ஒரு அ உறுதி உறுதிப்பாடை வந்து இங்க வந்து கிருஷ்ணன் வந்து அளிக்கின்றார் அளிக்கின்றார். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த பகுதி. அ இதோட வந்து முதல் பகுதி வந்து முடியுது. அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து அடுத்த பகுதியை தொடருவோம். ம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.